நாங்களும் வாரிசுகள் தான். ஏழை எளிய பாட்டாளி பராரிகளின் வாரிசுகள். நாங்களும் வாரிசுகள் தான், எளிய மக்களின் வாரிசுகள். அது ஒரு கொடுமை தான். நீங்கள் வந்து இப்போ இந்த நாடு எல்லாம், எங்கள் அண்ணன் அறிவுமை தான் ஒரு கவிதை எழுதுனாங்க. மோதிலால் நேரு வந்து நாட்டுக்காக வீட்டை கொடுத்த குடும்பம், நாட்டுக்காக வீட்டை கொடுத்த குடும்பம். நாங்கள் உங்களுக்கு தெரியும் நேரு குடும்பத்தை. எங்கள் அண்ணன் எழுதினாரு, டே அந்த வீட்டுக்காக 50 ஆண்டுகளாக நாட்டை கொடுத்துருக்கோம்டா, அதையும் கொஞ்சம் பேசுங்கடான்ட்டு. இது என்னமோ இந்த ராகுல் காந்தி சோனியா காந்தி குடும்ப சொத்து மாதிரி. அண்ணன் தலைவர், தங்கச்சி பொதுச் செயலாளர், அது ஒரு கட்சி. அவர் எப்பவுமே சொல்றது வந்து நாங்க குடும்ப அரசியல் பண்ண வரல. வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்கீங்க. மாற்று வேட்பாளராக யார் தாக்கல் பண்ணிருக்காங்க? என்னுடைய மனைவி. இப்ப வாரிசு அரசியல் எதிர்க்கக்கூடிய சீமான் அவர்கள் மாற்று வேட்பாளராக தன் மனைவியை ஏன் முன்னிறுத்துகிறார்? கட்சியில வேற யாரும் இல்லையான்ற ஒரு விமர்சனம் எழுகிறது. இதற்கு உங்களுடைய பதில் என்ன? இல்லை, அப்படி கிடையாது. நான் 3 தேர்தலாக சட்டசபையில் நிற்கும் போதும், இது 3வது தேர்தல், என் மனைவியை தான் நான் துணை வேட்பாளராக நிறுத்தேன். அது என்ன காரணம்? அது அவள் வந்து எனக்கு உயிர் துணை, அதனால இதுலேயும் துணை. இல்லை, இது அரசியல் இல்லையா? அரசியலில் 117 பெண்களுக்கு இடம் கொடுத்தவன் இன்னொரு பெண்ணுக்கு வாய்ப்பை பறிக்கிறான்னு நீங்கள் பேசுகிறது நான் ஏற்புடையதா இல்லை. நீங்கள் யாராவது அதை கொடுத்துட்டு பேசணும். இன்னொரு பெண்ணுக்கு கொடுக்குற வாய்ப்பை அப்படி பார்த்தாலும் இன்னொரு பெண்ணுக்கு தான் சீமான் கொடுக்குறான்னு நீங்கள் பெருமையாக பேசணும். என் மனைவிக்கு ஆகப்பெரும் தகுதி இருக்கிறதா, என்னை விட தகுதி இருக்கிறதா கருதுகிறேன். நான் இப்போ தான் அரசியலுக்கு வந்தேன். அவள் பிறக்கும் போதே அமைச்சர் மகள், அது ஒரு தமிழ் பேரறிஞனுடைய மகள். இப்போ அவளுக்கு வந்து எனக்கு தான் தெரியும் என் மனைவி யாருன்னு. அவள் மட்டும் இல்லைன்னா நான் இவ்வளோ சுதந்திரமாக, அவள் தந்த விடுதலையில் தான் நான் இயங்குகிறேன். என்னை சகித்துக்கிறது சாதாரண மனுஷியால் முடியாது. தூங்க மாட்டேன், நள்ளிரவில் படிச்சுக்கிட்டு இருப்பேன், எப்போ வருவேன், எப்போ போவேன், எப்போ எதுவும் தெரியாது. அது அந்த மனுஷி எனக்காக நிறைய இழந்திருக்கா. அவளுக்காக என் பக்கத்தில் துணையாக நிற்கிற வாய்ப்பை கூட நான் கொடுக்கலன்னு வச்சுக்கிறீங்களேன், நாம் ஒரு மனுஷனாகவே இருக்க முடியாது. அதனால தான். அது வேற வாயி, இது நார வாயி.